வணக்கம் சார், என் பேர் ஜனார்த்தனன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது. புத்தகம் சொல்றது அறிவோடைய ஒரு திறவுகோல் தான் புத்தகம். தலை குனிந்து படித்தால் உங்களை தலை நிமிர வைக்கிறேன் என்று சொல்றது புத்தகம். ஸோ அந்த தனிமையில் புத்தகம் அந்த அளவுக்கு அத்தியாவசியம் சொல்லி இந்த அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ நல்ல விதமாக வாசகர்களும் பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். 3 வருஷம் வந்திருக்கேன். இது 4வது வருஷம். ஃபர்ஸ்ட் டே தான். எப்படி இருக்கு பார்க்கலான்னு வந்திருக்கேன். போன வாட்டி மிஸ் பண்ண புக்கெலாம் இந்த வாட்டி வாங்கலான்னு வந்திருக்கேன். ஜெயமோகன் எழுந்து ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். எஸ்ரா எழுதின புக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது ஃபெசிலிட்டிஸ்லாம். இன்னும் போக போக மக்கள் பார்க்கணும். எல்லா புக் ஃபேரில் எல்லாம் கலந்துக்கணும். புக்கோட அவசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மாணவர்களும் கலந்துக்கணும். பெற்றோர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு காமிச்சு இட்டுட்டு போகணும். நான் இன்னைக்கு புக் ஃபேர் வந்திருக்கேன். புக் ஃபேரில் ஃபர்ஸ்ட் டேவே நிறைய புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதில் தான் புக் ஃபேருக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல புக்ஸ்லாம் கிடைக்குது. புக்கு படித்தா இன்னும் கெயின் ஆகும்னா நாலேஜும் அறிவும் கெயின் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் புக் ஃபேர் பாருங்கள். நல்லா இருக்கு, வாங்க. இப்போ நான் கடந்த 3 வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கேன். இங்கே ஜேஇ நீட்டு அனுகான புக்குலாம் ப்ராக்டிஸ் புக்கெலாம் இருக்குது. நம்ம 12th 11th 1 மார்க் கொஷின் கொஷின் புக்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சுறா கைடு ஜேஇக்கான புக்கு அம்மட்டு 5th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற ஹையன் ஒன் கைடுலாம் இருக்குது. நம்ம புக்குக்கு தேவையான நம்ம பசங்களுக்கு தேவையான புக்கெலாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு படிக்கணும்னு கதை புக்கெலாம் இருக்குங்க. இங்கே கதை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு குழந்தைங்க ரைம்ஸு ஏபிசிடி புக்கு நம்ம டாய்ஸ் வகை கூட இங்கே இருக்குது. பல்லாயிரக்கணக்கான புக்கெலாம் இங்கே இறக்கி இருக்குது. காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கடந்த 4 வருஷமாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. பிரம்மாண்டத்தின் அடுத்த பிரம்மாண்டமாக இந்த வருஷத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் இந்த வருஷத்தை சொல்லலாம் கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட படிக்கிற திறன் அதிகரிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுற இந்த புக் ஃபேர் காஞ்சிபுரத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸு இதை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டால்ஸு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். இது ஒரு புக் ஃபேர் மாதிரியே தெரியாது, ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் திருவிழாக்கு அப்புறம், ஏகாமநாதர் திருவிழாக்கு அப்புறம் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சுது. கும்பாபிஷேகத்துக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ பிரதிஷ்டியாக இருந்ததோ அதை விட சூப்பராக இந்த புக் ஃபேர் இருக்குது. ஸோ இது மக்கள் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இன்னும் முதல் நாள், இன்றைக்கி முதல் நாள் மாதிரியே தெரியல. ஏன் முதல் நாள் மாதிரி தெரியலன்னா, க்ரௌட் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஃபெஸ்டிவல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த லீவ் ஃபுல்லாமே ஃபுல் ஃபெஸ்டிவல் கொண்டாட்டமாக காஞ்சிபுரம் திருவிழா கோலமாக போடும்போது கண்டிப்பாக இது ரொம்ப கொண்டாட வேண்டிய விஷயம். நாங்கள்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 4வது வருஷமான புத்தக கண்காட்சியில் எல்லாருக்குமே எல்லாமே பயன்படணும். எல்லா குழந்தைங்களும் இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். எல்லா ஸ்கூல்ஸும் இது ஒரு இதுவாகவே கொண்டு காமிக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லா கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பட்டிமன்றம் நடக்க இருக்குது. எல்லா பள்ளி கல்லூரிகள் எல்லாருமே கலந்துட்டு உங்களோட ஆர்வத்தை தனித்தன்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்துமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதா. நான் இங்கே காஞ்சிபுரம் கலெக்டரேட் கிட்ட தான் இருக்கேன். லாஸ்ட் டைம் புக் ஃபேர் வந்திருந்தேன். இந்த டைமும் புக் ஃபேர் வந்திருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது புக்கில். அது இல்லாமல் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிப்பாங்கள்ல, அவங்களுக்கான கலெக்ஷன்ஸும் நிறைய புக்கு அந்த இதெல்லாம் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் திட்டம் அந்த சைட்லேருந்து நிறைய பேகு, அப்புறம் இந்த வாசனை வர கேண்டில்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட்டு, நிறைய அந்த அரிசி வகைகள் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸ் யூஸ்வலாக நான் ரொம்ப நான் மூழ்கி படித்தது கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற கலெக்ஷன் பார்க்கும்போது ஏதாவது ஒரு புக்காவது ட்ரை பண்ணும், ஒரு 2 புக்காவது நம்ம இந்த டைம் நெக்ஸ்ட் டைம் புக் ஃபேர் வரத்துக்குள்ளே ஒரு 3 புக் படித்து முடிக்கணும், ஒரு 4 புக் படித்து முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைமும் வாங்கினேன், இந்த டைமும் புக் வாங்கியிருக்கேன். வழக்கமாக நான் எங்கே புத்தக திருவிழா நடந்தாலும் வருவேன். சென்னை ஒய்எம்சி கிரவுண்டில் தான் அதிகமாக நான் போயிருக்கிறேன். எங்கள் ஸ்கூல் பசங்களையும் கூட்டும் போயிருக்கிறேன். எப்போவுமே புத்தக திருவிழா நடந்தால் அந்த இடத்துல நான் இருப்பேன். அந்த இடத்துலையும் இருப்பேன், டிவிலையும் இருப்பேன். இதுக்கு முன்னே நான் மக்கள் டிவிலாம் நிறைய தடவை வந்திருக்கேன். நிறைய புக்கு வாங்கி எடுத்து எதுக்கு புக்கு வாங்கணும்னா, வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கேன் ஒன்று. ரெண்டாவது, இந்த புக்ஸ்லாம் வாங்கினேன்னா எதுவுமே ஸ்கூலில் ப்ரேயரில் நல்லா படிக்கிற பசங்க, நல்லா திறமையான பசங்களுக்கு நான் பரிசு அளிப்பேன். எல்லா வருஷமும் வருவேன். எங்கள் மாணவர்கிட்டையும் சொல்லி புத்தக திருவிழாவுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவேன்.